இனிய வணக்கம். 63 நாயன்மார்களில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 4வது இடத்துல இளையான்குடி மாற நாயனார் இருக்கார். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சிறப்பை பற்றி நாம் இப்போ இதில் பார்க்கலாம். சரியா? இப்போ இளையான்குடி அப்படிங்கிற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த மாறனார். இவர் வேளாண்மையில் ஈடுபட்டு பெரும் செல்வம் ஈட்டியவர். அதோடு மட்டும் இல்லாமல் சிவன் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் மிகுந்த பக்தியும் பேரன்பும் கொண்டவராக இருக்கிறார். சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் தொண்டாக கருதுகிறார். இப்போ இவருடைய இந்த மாறனாருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, திருவுள்ளம் கொண்டார். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாறனாருடைய அந்த விவசாயத்தில் ஈடுபட்டு பாடுபட்டு உழைத்த செல்வங்கள்லாம் மழை போல குவிந்து இருந்தது. அப்போ இந்த சிவபெருமானுடைய அந்த திருவிளையாடல் மூலம் அந்த இருக்கக்கூடிய அந்த மலை போல இருந்த செல்வங்கள்லாம் சிறிது சிறிதாக கரைய தொடங்கியது. அப்போ மாறனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னைக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் விற்றுட்டு அடியவர்களுக்கு அமுது படைக்கக்கூடிய அந்த தொண்டை சிறப்பாக செஞ்சார். அப்போ அந்த செல்வமெல்லாம் குறைந்து விட்டது, பொருளை விற்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் முடிஞ்சிச்சு. வறுமை அவரை பிடிச்சிருச்சு. வறுமை பிடிச்சி கையில் காசே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறது, அடியாருக்கு அமுது படைக்கணும் அப்படின்னு நினச்சி கடன் வாங்க ஆரம்பிக்கிறார். கடன் வாங்கி கூட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடியவர்களுக்கு அமுது படைக்கிறார். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வறுமை சூழ்ந்த நிலைக்கு வந்துட்டார். கடன் வாங்கிட்டார், எல்லாமே வாங்கியாச்சு, ரொம்ப வறுமையில் இருக்கிறார். அப்போ ஒரு நாள் நைட்டில் உணவு உண்ண எதுவுமே கிடையாது, வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. பசியோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய குடிசை வீட்டில் படுத்துருக்கிறார். அது சரியான மழைக்காலம். அப்போ வெளியில் பார்த்தோம் அப்படின்னா கட்டும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வீட்டோடைய கதவு யாரோ தட்டக்கூடிய ஓசை கேட்குது. அப்போ என்ன, யாரோ நம்ம வீட்டை இந்த நேரத்தில் வெளியில் மழை வேற பெஞ்சிட்ருக்கு, யாரோ நம்ம வீடை கதவை தட்டுறாங்களே, யார் அப்படின்ட்டு எழுந்து போய் கதவை திறந்து பார்க்குறாரு. அப்போ திறந்து பார்க்கும்போது வாசலில் சிவனடியார் ஒருத்தர் இருக்கிறார். அதை பார்த்த உடனே அடியவரை கண்ட மாறனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை வீட்டில் அழைக்கிறார். அழைத்து அவருடைய உடம்பு ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஈரமாக இருக்குது. அந்த ஈரத்தை துடைப்பதற்காக துண்டு ஒன்று கொடுக்குறாரு. துண்டு கொடுத்து உடம்பை தொடச்சிக்க சொல்லிவிட்டு அமர சொல்கிறார். இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தன்னுடைய மனைவியை போய் பார்க்குறாரு. வந்திருக்கிறவர் அடியவர், அவருக்கு ஏதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு தரணும். இப்போ என்ன பண்ணுறது, வீட்டில் அரிசியே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. உடனே மாறனாருடைய மனைவி, அதுக்கு ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு வயலில் போய் விதையெல்லாம் தூவிட்டு வந்தோம்ல, நெல் விதைகள்லாம், அதை போய் அந்த நெல்மணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் அடியவர்களுக்கு அமுது படைத்து நாம் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு மாறனார் என்ன பண்ணுறாரு, கொட்டுகின்ற மழையை கூட பொருட்படுத்தாமல் தலையில் ஒரு கூடையை கவிழ்த்தபடி வயலுக்கு ஓடுறாரு. ஓடின அவர் அங்கே நாற்றங்காலில் நீரில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெல் மணிகளை எல்லாம் சேகரித்து அந்த கூடையில் கொட்டி நிரப்பியாச்சு. வீட்டை நோக்கி நடக்கிறாரு. அப்போ அரிசிக்கு நெல் சேர்ந்துச்சு. இப்போ நெல்லை என்ன பண்ணணும், வறுக்கணும். வறுத்த பிறகு அதை குத்தி அரிசி ஆக்கணும். அப்போ வறுப்பதற்கு விறகு இல்லை. அந்த விறகுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது மாறனார் என்ன பண்ணுறாரு, தம் வீட்டுடைய கூரையில் தாங்கக்கூடிய கட்டைகளை என்ன பண்ணுறாரு, உருவி இந்தாம்மா இதை வச்சு நீ என்ன பண்ணு, நெல்லை வறுத்து எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த மனைவியால் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டைகளை விறகாக எரித்து நெல்லை வறுத்து எடுக்கிறாங்க. அடுத்து உரலில் இட்டு அதை குத்தி அரிசியாக்கி என்ன பண்ணுறாரு, அமுதாக்கி அமுது சமைச்சாச்சு. இப்போ கறி சமைக்க சோறு வடித்தாச்சு. இப்போ அதுக்கு குழம்பு செய்யணும், கறி சமைக்கணும். அதுக்கு காயே எதுவுமே இல்லையே, காய் ஏதாவது உங்ககிட்ட கொண்டு வர முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டோடைய பின்புறத்துக்கு போகிறாரு. அங்கு குப்பையில் கீரைகள் வளரும். அந்த கீரைகளை பறிச்சுட்டு தம் மனைவிக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கீரையை எடுத்து கறியாக சமைக்கிறார். மனைவி சமைச்சு முடிச்சாச்சு. நாயனார் என்ன பண்ணுறாரு, அடியவரை போய் உணவு சமைத்தாகி விட்டது, சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ
அந்த அடியவர் படுத்திருந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே வந்து என்னது இருந்த அந்த அடியவர் காணோம், அப்படியே மறைந்து விட்டார். இவர் யோசிக்கிறார், என்ன இருந்த அடியவரை காணமே அப்படின்னு. அந்த நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உமாதேவியோட இடப வாகனத்தில் வந்து தோன்றுறார். தோன்றிய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாயனாரை நோக்கி, மாறனாரே, நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் கூட அடியவர்களை தேடி அன்றாடம் நீ என்ன பண்ண, உணவு சமைத்து கொடுத்து வழங்கின. உமது மனைவியாருடன் எம்மிடம் வந்து நீ சேர்ந்துரு, நீ இங்கே இருக்க வேண்டாம், அங்கு எல்லா இன்பங்களையும் நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, திருவாக்கு கூறினார். அப்போ இளையான்குடி மாறநாயனாரும் அவர் மனைவியாரும் என்ன பண்ணாங்க, சிவலோகம் அழைத்து போயிட்டாங்க. சிவலோகத்துக்கு போய் பேரானந்தம் அடைந்தனர். ஓம் நமச்சிவாயா. அனைவரும் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.